நீண்ட கொரோனா இடைவெளிக்கு பின்னாடி நாமெல்லாம் சந்திக்கிறோம். சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் பொறுப்பெடுத்த பின்பாக நடைபெறக்கூடிய முதல் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக இந்த மாநில பொதுக்குழுவாக இருந்தாலும் செயற்குழுவாக இருந்தாலும் அது ஒரே இடத்தில் நடைபெறும். இன்னைக்கு கொரோனா இருக்கக்கூடிய காரணத்தினால மாநிலத்தினுடைய பல பகுதிகளில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே நம்முடைய நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த 4 மாவட்டம் அமைப்பு ரீதியாக வித்தியாசமாக இருக்குது. எண்ணிக்கை கூடும். வருவாய் அடிப்படையில் சொல்கிறேன், அரசு அடிப்படையில் இந்த 4 மாவட்டங்களுடைய செயற்குழு கூட்டம் இங்கே வச்சு நடக்குது. இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு மாநில தலைவர் அவர்களை வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. குறுகிய காலத்திற்குள்ளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறப்பான வேகத்தோடு பணிபுரிவதை பற்றி பாராட்டியிருக்கிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பணிபுரிய வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு பணிபுரிந்திருக்கின்றது, இதெல்லாம் அகில இந்திய அளவில் பிற மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வகையில் செயல்பட்டிருப்பதை பாராட்டினாங்க. ஆகவே அகில இந்திய தலைவருடைய பாராட்டுதலோடு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி துவங்கியிருக்குது. மாலை 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் ஆலோசிக்கப்படல. இனி உள்ள சப்ஜெக்ட் தெரியாது. நிச்சயமாக எந்த சந்தேகம் இல்லாமல் நாம் பூத் அளவில் உள்ள கமிட்டிகளை இப்போ பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கமிட்டி அமைக்கப்பட்டிருக்குது. அது இன்னும் பலம் பொருந்தியதாக மாற்றக்கூடிய வகையில் வேலைகள் நடந்துட்டு. இல்லை, மத்திய அரசாங்கம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் தன்னுடைய பகுதியை, எந்தெந்த மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அந்தந்த பகுதியினுடைய விஷயத்தை பொறுத்து அவங்க கொஞ்சம் மாறுதல் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் பொதுவாக மத்திய அரசாங்கம் ஒன்றை சொல்லுகிறது என்று சொன்னால், வழிகாட்டுகிறது என்று சொன்னால், அது நிச்சயமாக எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒன்று. நான் தலைமையை பற்றிலாம் சொல்ல. 2014 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை ஃபார்ம் பண்ணோம். 2014 அன்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கின்றோம்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் சொன்னாங்க கடைசியில் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையிலான கூட்டணி அப்படின்னு 2014 சொன்னாங்க. நீங்கள் அதுக்கு இதுக்கு முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியில் திமுகவும் கிடையாது, அண்ணா திமுகவும் கிடையாது. இப்போ நாம் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அரசு தான் 2021ஆம் ஆண்டு அமையும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யாருக்கு தலைமைன்னு சொல்லிட்டு கூட்டணி யாருக்கு தலைமைன்னு சொல்லி நான் சொல்வதற்கு தயாராக இல்லை.
2014 தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல். ஆமாம். பொதுவாக தேசிய கட்சிகள் தான் அதில் முன்னேற்படுத்தும். வரது சட்டசபை தேர்தல் தான். இப்போ மாநில கட்சிகள் தான் முன்னேற்படுத்த முடியும். காங்கிரஸ் யாரும் சொல்ல போகிறதில்ல, கம்யூனிஸ்ட் யாரும் சொல்ல போகிறீங்கன்னா அவங்க திமுக அவங்க திமுக லீட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு அணியில் இருந்தால் ஏடிஎம் தான் லீட் பண்ண முடியும். நீங்கள் எப்படி? நான் அப்போவுமே நான் சொல்கிறேன்ல, அந்த கூட்டணி அமைச்ச நேரத்திலே நாங்கள் தலைமை அப்போ நாங்களே சொல்லிக்கலாமே, பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தலைமை ஏற்று கூட்டணி அமைக்கிறோம் சொல்லலையே. நம்ம அப்படி சொல்லலை. ஆனால் எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க. இப்போ நான் அப்படின்லாம் நான் சொல்லலை. இப்போ நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அரசாங்கம் அமையும். நீங்கள் அங்கம் வைக்கல, ஓபிஎஸ்ஸா யூபிஎஸ்ஸா? இப்போ அவங்களுக்குள்ளேயே 2 பேர்ல யார் முதலமைச்சர்ன்ற ஒரு கேள்வி வருது. நீங்கள் அங்கம் வைக்கல. ஆமாம். இதில் நீங்கள் எந்த அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. அதில் நாம் என்ன சொல்ல போகிறோம்? அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. அது அவங்க பேசிக்குவாங்க, தீர்த்துக்குவாங்க. சார் இதில் இப்போ ஜோஷி சொல்லக்கூடிய நேரம் கிடையாது. இப்போ நாம் களப்பணியாற்றி பிஜேபியை பலப்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அது நடக்கும். இன்றைக்கி நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மாநிலத்தினுடைய தலைவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை சார்ந்து தான் மற்ற விஷயங்கள் அமைய முடியும். இல்லை, தொடர்ந்து எஸ்வி சேகராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அந்த விநாயகர் சிலையில் கூட பல்வேறு கருத்துக்களை சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதிமுக அரசு. ஏன்னா ஒயின் ஷாப் திறந்துருக்காங்க, விநாயகர் சிலை வைக்கிறதுக்கான இது இல்லை, அந்த அளவுக்கு தான் அந்த ஆட்சி அப்படின்னு இருக்கா? எந்த காரணத்தை கொண்டும் டாஸ்மாக் கடைகள் திறக்கக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு கூடிய ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லிட்டு இருக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி விழா எல்லா ஆண்டை போலும் நடத்தப்பட வேண்டும், அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். அதையே நான் சொல்லிக்கிறேன். சில விஷயங்களில் எங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதை முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கம். அதிமுகவோட ஆண்மையை பற்றியே பிஜேபி தலைவர் பேசிட்டே இருக்காங்க. குருமூர்த்தி சொன்னார், இவன் கூட ஒருத்தர் சாதாரண பிஜேபி எல்லா நிலைமையுமே ஆண்மையற்ற அரசு, ஆண்மையற்ற முதல்வரும் என்ன ஆண்மையை அந்த அதிமுக அரசு ஆண்மையை மட்டும் ஏன் பண்ணுறாங்க? இல்லை, இதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. பொதுவாக ஒரு கட்சியை பற்றி நாம் கருத்து சொல்லும்போது இந்த கட்சி அதனுடைய கொள்கைகள் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் விவாதத்துக்கு வர வேண்டிய விஷயங்கள். அதனால் இந்த விஷயங்கள் நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பிஜேபிக்கு தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறீங்க. இப்போ நாம் அதை பற்றி சொல்லலை. நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியுடைய அரசாங்கம் அமையும். எப்படிங்க? எது இப்போ எப்படி சொல்ல முடியும்? இப்போ இதுங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், அந்த கட்சிகள் பலம் பொருந்தி எங்களுக்கு கூட்டணி வேண்டான்னு அவங்க போயாச்சுன்னு சொன்னால் அது அவங்களுடைய பலத்தினுடைய அடிப்படையில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட நான் சொல்கிறேன். எந்த கட்சி தன்னுடைய சொந்த காலில் நிற்க முடிகிறது என்று சொல்லி முடிவெடுக்கின்றார்களோ அவங்க எது கூட்டணி போகிறாங்க? தேவையில்லையே. திமுக இப்போ தற்போது இந்துத்துவ கொள்கை நோக்கி வந்துட்டு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் தன்னோட ட்விட்டரில் கூட விநாயகர் படத்தை இது போட்டுருக்காங்க, களிமண் சிலையை. அப்போ இந்துத்துவ கொள்கை பிஜேபி ஃபஸ்ட்டே எடுத்ததுனால அதை வச்சு மிரட்டி. சார் 90% அங்கே இந்துக்கள் சார். நான் சொல்லலை. இதுதானே ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னார். இது நான் சொல்லலை, நீங்கள் அவசரப்படுறீங்க. இது அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னது.
இன்னைக்கு ஒவ்வொரு திமுக காரங்களும் சொல்கிறது சூடு கண்ட பூனை இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ யாருக்கு நெத்திலையாவது வந்து திருநூறு போட்டால் அழிப்பாங்களா திமுகவில் உள்ளவங்க? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தாச்சு. இது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தாச்சு. எப்படிங்க? எங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. காங்கிரஸ்ல வந்து முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உங்க கூட்டத்தில் அதிமுக கூட்டத்தில் யாரை வேட்பாளராக நீங்கள் அங்கே வகிக்கக்கூடிய கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சுட்டு தான் கூட்டணி வைப்பீங்களா? நீங்கள் வேறு ஆள் இல்லாத இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் நடக்குது டெல்லியில். 1885 ஆரம்பித்து அவர் நேருவினுடைய குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கி அந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இங்கே நடக்கக்கூடிய இதுக்கு வந்து நாளைக்கு அந்த கூட்டம் நடக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புரிய வேண்டாம். எப்படி அறுபது ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்ட மக்களுக்கும் ஏமாற்றியவர்களுக்கும் போட்டி இருக்கும். என் மனசில் நிறைஞ்சு நிற்குது. ஏன்னா அதை சொன்னது நான் தெரியாது. முருகன் பொறுப்பேற்ற பிறகு பிஜேபியில் பழைய ஆட்களுக்கு முக்கியத்துவம் இல்லை சொல்லி நிறைய பேர் வெளியே போனதா ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த இயக்கத்தோட உடன்பாடு இல்லாமல் சும்மா அப்படியே இதான் பேசிருக்க மாதிரி சொல்றாங்க. அப்படி எதுவும் இருக்கா? ஏன்னா கோஷ்டி கூட்டத்தில் ஏதோ பிஜேபியில் உருவாத மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. உண்மையிலே இருக்கிறதா? எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் போய் பார்த்துருவேன் எங்கே போகிறாங்கன்னு. தெரியும் உங்க கூட யார் வந்திருக்கா, இப்போ அவங்களாம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாமையா இருக்கு. இதற்கு முன்பு நீங்கள் வரும்போது உங்க கூட வந்தவங்களாம் இப்போ இல்லைங்கிறது கொண்டாட்டம் தெரியாமல் தெரியுமா? அது ஏன் முன்னாடி இவரு வரலையா? முன்னாடி இவரு வரலையா? அதுக்குள்ள விளக்கம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்லிட்டு பாப்பா அதில் அந்த சூழ்நிலையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் எலெக்ஷனுக்கு தயாராகி நாளைக்கு தேர்தலாம் சந்திக்கக்கூடிய இருக்கும்போது பிஜேபி மட்டும் இன்னும் வர பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை இன்னும் ஒரு காலங்கள் இருக்குன்னு சொல்ல அளவுக்கு இன்னும் முன்பு போனால் 3 மாதம். சார், நான் கையை விரிச்சுக்கிட்டு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லலை, கையை மூடிக்கிட்டு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போ கைக்குள்ளால என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். என்ன சார் இருக்கு கைக்குள்ள? ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ அது அந்த நேரத்தில் பார்ப்போம். சக்தி கேந்திர கூட்டம் போட்டு எப்படிங்க? கவலைப்படாங்க, இரட்டை இலக்கம் குறைந்தபட்சம் இரட்டை இலக்கம். இரட்டை இலக்கத்தில் கடைசி நம்பர் என்ன? 99.
சும்மா நீ கேட்டீங்கன்னு நான் சொல்கிறேங்க, எண்ணிக்கையெல்லாம் இப்போ முடிவு பண்ண முடியாது. என்னங்க எப்படிங்க? அதெல்லாம் இப்போ முடிவு பண்ண முடியாது சார். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து பண்ணியாச்சு. எதுக்கு இப்போ அதெல்லாம் சொல்லணும் சார்? நீ எண்ணிக்கை கேட்டாச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தால வந்து எங்கள் ஊர் உண்டான்னு ஆரம்பிப்பீங்க, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? கவலைப்படாதீங்க. குறைந்தபட்சம் நான் சொன்ன இரட்டை இலக்கம். மாவட்ட தலைவர்களுக்கு இன்னோவா கார் தரப்படும் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாநில தலைவர். இப்போ மாவட்ட தலைவர்கள் வேட்பாளர் அறிவிக்கிறதா இல்லையா மாநில தலைவர்? மாவட்ட தலைவர்களுக்கு இன்னோவா கார்னு சொல்றாரு, சட்டசபையில் வெற்றி பெற்றார். அப்போ மாவட்ட தலைவர்களுக்கு சீட்டு தர போறது இல்லையா? இல்லை, அது நீங்கள் ரெண்டு இங்கே கனெக்ட் பண்ணாங்க. அவரே கேண்டிடேட் இருக்கலாம், யார் வேணாலும் கேண்டிடேட் இருக்கலாம். யார் நின்னால் வெற்றி பெற முடியுமோ. நீங்கள் அப்போ இவரை வந்து கழட்டி விடுறதுக்கு பார்க்குறீங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. இவரே கார் வாங்கக்கூடியவராட்டம் இருக்கலாம், இவரே கண்டஸ்ட் பண்ணக்கூடியவராட்டம் இருக்கலாம், கண்டஸ்ட் பண்ணி கார் வாங்கக்கூடியவராட்டம் இருக்கலாம். மதுரை இரண்டாம் தலைநகருக்கு சொன்னீங்க. அப்போ எய்ம்ஸ் அறிவிச்சாங்க ஒரு ஆண்டு ஆகும்போது. இல்லை, அது கூடிய சீக்கிரம் வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை, அது மாதிரி இரண்டாம் தலைநகராக வந்தால் நீங்கள் மத்திய அரசு அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு செய்ய போறீங்க? முதல் அம்சம், தமிழின் தலைநகரம் மதுரைதான். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், ஆனால் தமிழின் தலைநகரம் மதுரை தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த மதுரையை, மீனாட்சி ஆளுகின்ற மதுரையில் இரண்டாம் தலைநகரம் வருவது சால பொருத்தமான விஷயம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளை ஒன்று, மதுரையில் மிக பிரம்மாண்டமான தமிழ் தாயினுடைய சிலை அமைக்கப்படும், ஒரு பெரிய பழைய நகரமே உருவாக்கப்படும். அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். என்னுடைய வேண்டுதல் தமிழக அரசாங்கத்திடம், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் உடனடியாக மதுரையை இரண்டாம் தலைநகராக அறிவியுங்கள். பழைய ராமநாதபுரம் மாவட்டம், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அது வந்து பனிஷ்மெண்ட் ஏரியா. பழைய ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கி எத்தனை மாவட்டம் அதுலேருந்து பிரிஞ்சாச்சு. இன்றைக்கி அங்கே என்ன முன்னேற்றம் இருக்குது, என்ன தொழில் முன்னேற்றம் வந்திருக்கு? எதுவுமே கிடையாது. இதேபோல் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக மதுரையை தலைநகரமாக, இரண்டாம் தலைநகரமாக உருவாக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம்.